ஆமா உங்களோட காசுகள் பெருசு இல்லடா. கல்வெட்டு எல்லாம் பதிச்சிட்டு வந்திருக்கோம் எப்படி இருக்கு தூத்துக்குடி கொத்தனார் மரத்துல பழம் தொங்குதுன்னா அப்படி எனக்கு எட்டி புடுங்க எலுமெண்டா அதை நான் பிடுங்கி கொள்றது இல்லை, அதில் குத்தம் இல்லையே. வந்து வேற இடத்த வேலை இருந்தது. அப்ப நாங்க சொன்ன நாங்க வந்து இன்றைக்கு கண்டிப்பா எங்களுக்கு இந்த வேலையை எப்படியா முடிச்சுட்டாங்கன்னு சொல்ல பைப் மட்டும் ஒரு அரடி வேணும்னா சரி என்ன கூலியாளுக்காக சேர்த்துருக்கீங்களா? முடிச்சிட்டு போனா பிறகு இனி என்ன பார்க்க வர மாட்டீங்களா? இந்தியாவுக்கு போக வேண்டிய எண்ணம் வந்துட்டு குழாய் கிணறு அன்பளிப்பு செருக்கப்புலம் நான் பறிச்சு போட்டு எந்த வர்றீங்கன்னு நம்ம அறிக்கையில கடன் தான் 2500 ரூபா. நானும் அப்படி தானே விட்டுருக்கேன். அவர் அதே இதே இப்படி கட்டிக்கு வெயில் வெயிலே கட்டி நீ கதைக்க எனக்கு கண்ணு எங்க போகுது சொல்லு. இது ஒரு கல் இப்படி வைக்கிறது என்ன? ஒரு கல் இப்படி வச்சு சுற்றி வச்சு இப்படியே கட்டி போட்டு இன்றைக்குள்ள முடிக்கலாம் பண்றீங்களா? முடியலைன்றா நாளைக்கு வந்து செஞ்சு கொடுப்போம் மிச்சது. வணக்கம் தமிழோடு தரணியெங்கும், இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, இப்போ வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த லொக்கேஷனை பார்த்தாலே உங்களுக்கு வந்து விளங்கும் தெய்வான பாட்டின்ற வீட்டை வந்துட்டோம்னு சொல்லி. ஸோ இப்போ ரீசெண்ட் டைமாக வந்து குழாய் கிணறு வேலை போய்கொண்டிருந்தது, அதை நான் எடுத்து போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து ரீசெண்ட் டைமாக லாஸ்ட்டாக வந்து பிறலான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் குழாய் கிணறு வேலை வந்து முழுமையாக முடியலை, அந்த மிச்சம் அந்த மேசன் வேலை செய்கிற அந்த வேலைகள் இருக்குன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் நான் வந்து. ஸோ அந்த வேலையை முடிக்கிறதுக்காக வந்து இன்றைக்கு நானும் எங்களுடைய வணக்கம் பிரேதான் வந்திருக்கேன். அப்போ அப்படி காட்டுருக்கேன். ஸோ இந்த கல்வெட்டு எல்லாம் பதிச்சிட்டு வந்திருக்கேன், எப்படி இருக்குன்னு வாய்ச்சி காட்டுருக்கேன். குழாய் கிணறு அன்பளிப்பு செருக்கப்புலம் சுழிபுரம் கிழக்கை பிறப்பிடமாகவும் லண்டனை வசிப்பிடமாகவும் கொண்ட அமரத்துவம் அடைந்த திருமதி அன்டன் எட்வர்ட் ராயினி அவர்களின் அன்பு நினைவாக ஆர்ஜி தமிழா சேனல் ஊடாக இக்குழாய் கிணறு அமைக்கப்பட்டது. அதான் என்னென்னா மேசன் வேலை செய்து முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து யார் செய்து கொடுத்தான்ற ஞாபகத்துக்காக வந்து ஒரு இது மாதிரி பதிப்பாங்க தானே. ஸோ அப்போ அதுக்காக வந்து இப்போ அதாவது அவங்க தான் இதில் திருலாம் பாய்ச்சி காட்டுவாங்க, பார்த்துருப்பீங்க வந்து. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒன்று அடி வந்து அடிச்சிருதுக்கு இது என்ன பிரச்சனைன்றதை சுமந்துட்டு கொண்டு வரதுக்கு பட்டவாறு இருக்குது. வெயிட்டுன்னு தான் அதான் இந்த பைக்கில் எத்தனை கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் அங்கேருந்து, அதாவது யாழ்ப்பாணத்தில் என்னன்றாங்க, யாழ்ப்பாணத்தில் இங்கே வாரது 100 கிலோமீட்டர். ஸோ அப்போ எப்படி வேலை நடக்குன்னு சொல்லி நேரடியாக வந்து பார்க்க தானே வேணும். ஸோ அதையும் தாண்டி வந்து அவங்களுக்கு அந்த காசு எல்லாம் வந்து கொடுக்கணும். இன்னும் வந்து மேசன் அவர்களுக்கு காசு கொடுக்கல, அவங்க வேலை செய்கிறாங்க, அப்போ அந்த காசு எல்லாம் கொடுக்கணுமே. ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து வந்திருக்கோம். ஸோ முழுமையாக வந்து பார்ப்போம் எப்படி வேலை நடக்குது. இது இந்த கட்டு வந்து நாங்கள் இன்றைக்கி எவ்வளோ தூரத்துக்கு முடிக்கிறாங்கன்னு தெரியலை. எங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ தூரத்துக்கு காட்டலுமோ அதை காட்டுறோம் வந்து. என்ன சொல்கிறது, இது முழுமையாக முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் திரும்ப வந்து திறந்து வைக்கிற வீடியோன்னு சொல்லி எடுப்போம். அந்த வீடியோவில் தான் வந்து முழுமையான விளக்கம் இதுக்கு வந்து எவ்வளோ எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லி நாங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையும் சொல்லுவோம். கண்டிப்பாக. ஸோ வந்து அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே, புளியம்பழத்தை கொண்டு போன்னு சொல்லி பூதான் பாடாப்படுத்துருவோம். அது முடிஞ்சிடும், சீசன் முடிஞ்சு இப்போ திரும்ப அடுத்த சீசன் ஸ்டார்ட் ஆகுது. பூ பூத்துருக்குன்னு வாஞ்சி வச்சது வந்து இருக்குது. அதாவது மேசன் அவங்க சொன்னவங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேலை வந்து கிட்டத்தட்ட 8 மணிக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு சொல்லி அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நினைக்கிற பெரும்பாலும். இல்லை, ஆனால் நேற்று விட வெயில் என்னென்ன, ஆனால் நேற்று ஆட்டு வீடியோ எடுக்க போகும்போது இப்படி வெயிலாக இருந்திருக்கே. விழுந்திருக்கும், அப்போ கொஞ்சம் மூசாப்பாக இருந்தது. பயங்கர வெயிலாக இருக்குது. அப்போ வெயில் ஆரம்பிச்சது, இப்போ 9 தாண்டிட்டு டைம் வந்து அதான் விளக்கா வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களோ உடனே. அஸ்திவாரம் பெட்டி போடுற மாதிரி இருக்குது. அத்திவாரம் கீழே நிலத்திலே ஒரு கல்லை வைப்பாங்க தானே கீழே பாடத்தில். என்ன கூலியால் நிற்கிறோம் எப்படி வேலை கெட்டவ பார்த்தியா? சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா, மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா. மேஸ்திரி வணக்கம். வணக்கம். என்ன ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா வேலை? என்ன அத்திவாரம் இது போடுற மாதிரியா? நீங்க தான் மேஸ்திரியா? தூத்துக்குடி கொத்தனார்.
ஒரு மேசன் அவர் போன வீடியோவில் காட்டியிருந்தோம் நாங்கள் வந்து என்ன கொஞ்சம் லேட்டாக போயிட்டு அதாவது வந்து இப்போ அவரோட வந்து அந்த மெப்லான் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கு பிறகு வந்து அந்த காசு வந்து கொஞ்சம் பார்த்துக்கு ஏன்டா அவங்க இங்கே நின்றவங்க தென்ன டீம் வந்து இங்கே நின்றவங்க இங்கேருந்து போய் காசு போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுது. ஸோ அதான் பிரச்சனை. அப்போ இன்றைக்கு வந்து முக்கியமாக சொல்லணும் வந்து அவருக்கு வந்து வேறு இடத்த வேலை இருந்தது. அப்போ நாங்கள் சொன்னோம் நாங்கள் வந்து இன்றைக்கு கண்டிப்பாக எங்களுக்கு இந்த வேலையை எப்படியா முடிச்சுட்டாங்கன்னு சொல்ல அப்போ அந்த வேலையை நிப்பாட்டிட்டு அவர் வந்து எங்களுக்கு கண்டி வந்திருக்காரு இங்கே. சூப்பர் பாட்டிக்கா நம்மளுக்காக வந்து தாண்டி பாட்டிக்கா வந்திருக்காப்புல. அது இப்போ அது எத்தனை ஆடியை நம்ம மேலே உயர்த்தி கட்டணும்? மேலே ஒரு அரை அடி இருந்தால் காணும். அரை அடி இருந்தால் போதும். இதை பதிக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் ஒரு காட்டம் காட்டிட்டு இதை பதிச்சுட்டோம். சரி அதுக்கு ஏதாவது அவர் நேரத்தில் செய்திருக்காரு அதை காட்டணும் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்தா கடியாக கட்டி வச்சுட்டாங்க பாருங்க. இப்போ இதில் வந்து இது ஒரு கல் இப்படி வைக்கிறது என்ன ஒரு கல் இப்படி வச்சு சுற்றி வச்சு அப்படியே கட்டி போட்டு பொங்கிட்ட அடித்து போட்டு அப்படியே நிலத்தை எழுத்துட்டாச்சு சைட்டுக்கும் வெள்ளையை வச்சு. 2 கிலோ முடிக்கலாம் பண்ணுறீங்களா? முடியலைன்றா நாளைக்கு வந்து செஞ்சு கொடுப்போம் மிச்சது. அப்படியே முடிக்கலான்றீங்களா? 2 கிலோ செய்யலாம், நேரத்துக்கு துவங்கி தான் செஞ்சுருக்கலாம். சரி ஓகே பார்த்து பண்ணுவோம். முடிஞ்சதே நாங்கள் பண்ணுறோம். வேணா ஓகே. சோறு காய்ச்சுவோம். சோறு காய்ச்சிருதா சமைக்கிறதா? சமைச்சாலும் உண்டு தாண்டா லூஸா கஞ்சி தான் காய்ச்சிருது. அப்போ சோறு சமைக்கிறது. அதான் இங்கே எல்லாருமே காய்ச்சிருன்னு சொல்கிறவங்க. சோறு காய்ச்சி சாப்பிடுவோம். பால் காய்ச்சிருது கஞ்சி காய்ச்சிருது எல்லாம் வேறு. ஆனா நீ கதைக்க எனக்கு கண் எங்க போகுது சொல்லு. முடியலையா? என்ன பிரச்சனை கேட்டால் ஒரு ஊருக்கு அந்த மாதிரி அப்படிதானே. ஆமாம் அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பாசம் இந்த மாதிரி. ஆமாம் மதுரைக்காரங்க ஒரு மாதிரி பேசுவாங்க, தூத்துக்குடிக்காரங்க வரும் ஒவ்வொரு சிலாங். யார் இந்தியா பிரஜி? அது ஒரு ஆள் இருக்கு. இதே இப்படி கட்டிக்கிது வெயில் கட்டி மேஸ்திரி இருந்தா அப்படிதான். நாம தான் வேலையில் இறங்கிட்டு இப்போ கூலியாளுக்காக சேர்த்துருக்குறீங்களா? அவ செய்வா பாட்டியே வேலை. கையில் ஒரு சிமெண்ட் வைக்கு, இந்த கையில் ஒரு சிமெண்ட் வைக்கு, 50 100 கிலோ. இப்போ காலமே சாப்பாடு என்ன உங்களுக்கு? சாப்பாடு கொடுக்கல, சாப்பிட்டு வந்தாங்களாம். சாப்பிட்டு வந்தீங்களா? மத்தியானத்துக்குள்ள வாங்கிட்டு வரணும்னு நானும் சாப்பிடல தானே. நீங்கள் வேலைறீங்களோ? வேலை செய்யாட்டி நாங்களும் சாப்பிடுவோம். இவனுக்கும் பசிக்குது உனக்கும் பசிக்குது. விருதமா? ஓ நீ இந்தியாவுக்கு போக விருதம். அவங்க விடிய கேரளா புள்ளையோட ஒன்று காய்க்கிறேன். லண்டன் சொல்லி கொண்டு வந்து நீங்க. அவர் லண்டன் தான், பேர் லண்டன் தான். ஆனா இந்தியா கடல் கடந்த உத்தியோகம் பாட்டி இந்தியா. அதான் நஞ்சனால 15,000 ரூபா கொடுத்தா வந்து இறங்க போகிறேன், திரும்ப 15,000 கொடுத்தா அங்கே இறங்க போகிறீங்க. அவ்வளோதான். எங்கிட்ட காசு 15,000? இந்தியா காசு நம்ம நாட்டு காசு 15,000 ஷிப்பில் வரல. நான் பட்டு இறங்கலாம். சாப்பிட்டு காலையில் இட்லியும் சாப்பிட்டு பாலும் குடிச்சிட்டு வந்தேன். நான் டீ குடிச்சேன்னா. சரி அப்போ சமையலுக்கான இதை பார்ப்போம், என்ன வாங்குறேன்றதை பார்த்துட்டு செய்வோம். கறி சாமான் வாங்கினா சரி. நீங்கள் இப்போ இந்த கல் இதெல்லாம் எடுத்தாச்சோ வரல? சாப்பிட மாட்டேன், நைட்டு தான் நான் சாப்பிடுவேன். சல்லி கடை கஞ்சி. ஓகே ஓகே. அவங்களுக்கு ஏற்ற மாதிரியா? இது எப்போ வரைஞ்சி? இவனுக்கு தான் இது. நீங்கள் போய் 2ஆம் நாளே நான் பருத்தி போட்டேன் இந்த வர்றீங்க நம்ம மாதிரிக்கில் கடன் தான் 2,500 ரூபா. லேன் மாஸ்டர் கூலி கொடுக்கணும் நம்ம. மண் கூலி இப்போ அதை யார் செய்கிறேன்? நீங்கள் செஞ்சீங்களோ இல்லை பாட்டி செஞ்சோ? நாங்கள். ஓகே ஓகே. நீங்கள் அவர்கிட்ட காசை கொடுத்தா அவர்கிட்ட கூலியும் எடுத்து மற்றது இந்த கல் காசு நீங்களே மெனக்கட்டு பார்த்து நீங்கள் சும்மா இல்லை உங்களோட வேலையை விட்டு இதெல்லாம். அப்படி இல்லையே, எனக்கு கிட்ட வர்றதை நான் எட்டி பிடிக்க தானே வரும் வேணும். இந்த மரத்தில் பழம் தொங்குதுன்னா அப்படி எனக்கு எட்டி பிடுங்க எலுமெண்டா அதை நான் பிடுங்கி கொள்றதில்ல. அதில் குத்தம் இல்லையே, விட்டுட்டு இருக்கிறது தப்பல்ல. அப்படின்ட்டு இல்லை, அவரோட ஒப்படைச்சு அவர் செஞ்சிருப்பாரு தான். அவர்கிட்ட ஒப்படைச்சி அவர் மணல் ஏற்ற மாட்டார். இது என்னதுல நீங்கள் வந்து? லேன் மாஸ்டரில். பாட்டி தீவிரமாக தானே இருக்கு அது. நெருப்பு பாட்டி. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். பாட்டி இது கூட்டி போகிறோம். அப்படிதான் இந்த முஸ்லீம் மாதிரி தான் இருக்கு அது. கூட்டி போகிறோம். அடே ஏண்டா எல்லாம் ஒரே மாதிரி தாக்கணுமா?
நல்ல கெட்டப்டா இந்த இது தொப்பி ஓட்டு தின மாதிரி. அதான் அந்த இந்த பாட்டுல இப்போ எங்கே ஆடு மேய்க்க போகிறீங்க? எங்கே போகிறீங்க? இல்லை ஆடு மேய்க்கல, நான் இவையோட சேர்ந்து தண்ணியை கிண்ணியை எடுத்துக்கோ, அதில் தண்ணி அள்ளுவாங்க இதில். அதுலேயும் தண்ணி வரும் தானே? தண்ணி வரும். அதில் அந்த குழாயில் இப்படி ஒரு துண்டு ஒன்று பொருத்தணும். பொருத்தணும். அது குழாயில் அண்டு வந்து அவங்கள அந்த பொருத்துறதுக்கு அளவு இல்லாமல் வெட்டி போட்டாங்க. அப்போ அந்த துண்டு இல்லை. அப்போ அந்த துண்டு வந்து அண்டைக்கு எடுத்து கொண்டு வந்து செஞ்சு தரேன்னு சொல்லி சொன்னார். நான் சொன்னேன் இல்லை நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி. ரெண்டாவது உண்மையிலே வந்து மற்றவர்கள் கொடுக்க தாண்டி எவ்வளோ குறைச்சி செஞ்சு வருது தெரியுமா? அது வந்து ஒவ்வொரு விஷயம் நம்ம ஏதாவது ஒன்று கேட்டாலோ இல்லை எந்த விஷயத்தை சொன்னாலும் வந்து அந்த என்ன சொல்கிறேன், நோ அடிக்காமல் சண்டை அடிக்காமல் அவரோட வடிவ நிதானமாக ஒழுங்கப்படுத்தி சொல்லுறாங்க. அந்த சாப்பாடு குடியாதுகள் கஷ்டப்பட்டு கேட்கல. அதான் சாப்பாடு உண்மையாக வந்து கேட்கல. ஆனால் நாங்கள் வாங்கி கொடுத்துனாங்க வந்து மத்தியான சாப்பாடு வேணாம் வேண்டாங்க, மற்ற சாப்பாடு வேணாம் வேண்டாங்க. சரியில்லையே வந்து வேலை செய்கிறாங்க. அவங்க எத்தனை மணிக்கு போனவங்க இங்கேருந்து கிட்டத்தட்ட 3 மணி 4 மணி ஆயிடுச்சு. 4:30 ஆச்சு. 4:30 ஆச்சு. பசியோட போயிருக்குங்க பாவம். இந்த பொடியலும் மெனக்கெட்டதுங்க. நல்லா இருக்கணும், எங்கே இருந்தாலும் நீடிவில் கிழமா வாழணும், வளரணும், வையங்க உள்ள மட்டும். அப்போ நாங்கள் வளர்றது வரையா? நீங்க அந்த வளர்ந்து இல்ல இல்ல நீங்க ஒரு ஆண்மகன் வந்து சரியா 6 அடி இருக்கணும். சரியா நான் 6 அடியா இருக்கிறேன். இல்லை அவன் வளர்ந்து முழுமையான ஒரு ஆண் வரைக்குள்ள வந்து 6 அடி இருக்கணும் ஒரு ஆண்மகன். நான் சரியான 6 அடி பார்த்தீங்களா அப்படின்ட்டு ஆண்மகன் சொல்லுங்க. இப்போ என்ன பார்த்தா சரியான வயதுக்காரமாக இருக்கும், அவனை பார்த்தா சரியான வயதுக்காரமாக இருக்கும். ஆனா அவரோட தலைமயிர் தான் அவரோட வயதை கூட்டுது. அவன் என்ன சொல்றான்னா இப்போ தனக்கு விருப்பம் அவருக்கு ஒரு தலைமுடி வெட்டு எப்படி இருக்கு, தலைமுடியை பார்க்க எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க. அவன் அவர் நல்லா இருக்கட்டுறாரு, வர்ற நல்லா இருக்குன்றீங்களே பிரச்சனை இல்லை. அவன் விட போறான் அப்படியே வந்து பாட்டி சொல்றான். நானும் அப்படி தானே விட்டுறேன். அவர் அதே கட்டப்பில் இருக்காது. அதில் தான் சொல்றாரு. அவன் வெட்டி இப்போ சுருட்டின அவனு தானே, சுருட்டின வழியாக தான் நான் அப்படி இருக்குன்றான். அவன் என்ன சொல்றான்டா பிடிச்சது உண்மையா இருக்கிற முடி இல்லாம போயிருவோம். அப்போ நீங்கள் வந்து எனக்கு ஒவ்வொரு ஆளும் வந்து 100கணக்கில் முடி வெட்டிப்படுது. இப்போ இது செஞ்சேன் நான், இது கேர்லி பண்ணேன் நான், சுருட்டுங்க நான் கேரளி கேர் செய்யறதுக்காக வந்து இப்படி அயம் பண்ணுவார், அயம் பண்ணி இப்படி சுருட்டினவர். அதில் இருந்தால் அப்படி இருக்கு. அப்போ நீங்கள் இப்போ சின்ன வயசுலலாம் நல்லா கெத்தாக தெரிஞ்சிருப்பீங்க ஸ்டைலா. இப்போ அவர் கிப்பி வளர்த்துருக்காரு அப்படின்னு. நான் வளர்த்தேன்னு அதுக்குள்ளே சரி என்றதும் நிறைய நான் இப்படி சும்மா நோம்பல அப்படி வளர்த்தேன். அதுக்கப்புறம் என்னையோ இங்கே வந்து சலுங்காராக்கிட்ட ஒவ்வொரு சலுங்காராக்கு வேறு வரானே, அப்போ மாற்றி வெட்டி விட்டாங்களா அப்படியே போயிட்டார். அது அப்படி வெட்டுறது தான் நல்லது. இல்லாட்டிந்தா இப்போ உங்களோட ஹஸ்பண்டா இருந்தா நீங்க என்ன செஞ்சுப்பீங்க? கட்டாயம் கத்திரிக்கோள் எடுத்து கத்திரிச்சு இருப்பேன். அப்ப இதனாலதான் கல்யாணம் கட்டுறல விட மாட்டாளுங்க மனுஷன் மாதிரி அப்படி அவங்களுக்கு பிடிச்சதான் பண்ண விடுவாங்க, நம்மளுக்கு பிடிச்சதான் பண்ண விட மாட்டாங்க. ஆனால் என்ன விளக்கம்னு தெரியாவாட்டி ஸ்டேட்டஸ் போடுறான் சரியான. அப்புறம் வந்து லவ் ஸ்டேட்டஸ், அதாவது இந்த மலையாள பிள்ளையோட லவ் ஸ்டேட்டஸ் வைக்கிற மாதிரி ஜோடியா ஸ்டேட்டஸ் வைக்கிறான். பாட்டு கேட்க கேட்டா சொல்றான், சும்மா வைக்கிறேன். கேரளமானு என்ன சொல்றேன், கதைகளியானு இந்தியாவுக்கு போக வேண்டிய எண்ணம் வந்துட்டு முதல்ல ஆரம்பத்தில் வந்து 2 பேரும் பாஸ்போர்ட் எடுத்து வந்து ஃபஸ்ட்டாக இந்தியா போகணும்னு தான். நான் சின்ன வயசுலேருந்து இப்போ எல்லாரும் பெரிய பெரிய நாடுக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், யூரோப்புக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் முதல்ல நான் பாஸ்போர்ட் எடுக்க முதல்லேருந்து ஆசைப்பட்டது இந்தியா போகணும். எப்படியாவது இந்தியா போனால் சரி என்று. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கலைத்துறையில் இருந்தாலே இந்தியாவுக்கு போனால் தானே ஏதாவது சாதிக்கலாம்ன்ற ஒரு எண்ணம். அதில் இருந்தால் 2 பேரும் போய் பாஸ்போர்ட்டும் எடுத்துறாங்க. எடுத்து அப்படியே ஞாபகம் இருக்கு. பாஸ்போர்ட் வந்து கோட்ஸ்ல என் காவலுக்கு கொடுத்து அங்கேயே இருக்குது. இனி பாத்தீங்களா இப்ப அவ்வளவு காலம் கஷ்டப்பட்ட இனி லைஃப்ல அவங்க வந்து இந்தியாவில் இருக்க வேண்டிய அப்போ போகுது. நீ போறதுக்கு நான் விட்டா தானடா. சீமன் எடுத்துறையா? சீமன் எடுக்கலாமடா? நீ வந்து சொல்லணும் ஏங்கடா செயின் அடிக்கு ஹோட்டல் ஆடுன்னு சொல்லிட்டு எத்தனை பேக்கெட் எடுக்கணும்? 3 பேக்கெட் 3 பேக்கெட் சீமன் எடுக்கணும். மற்ற எல்லாமே இருக்கா? அந்த பைப்பு அது இல்லை அந்த பைப்பு இதே ஒட்டுறது தானே, அதை பார்த்து என்னன்னு சொல்லி வாங்கிடுவோம். ஹோட்டலில் கொண்டு வர சாமான ஒரே ஹோட்டலில் கொண்டு வந்துடலாம். வேற நம்ம அதை ஒரு காட்டு இல்லாட்டி நீங்கள் இவரை கூட்டிகிட்டு போய் வாங்கிட்டு வாங்க. இதை ஒரு காட்டுறேன் பாருங்க. அதாவது என்ன விளக்கம்ண்டா, இந்த இருக்கிற பைப்டா, இந்த இருக்குல்ல இதில் இப்படி 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 நீட்டாக வைக்கிறதா இல்லாட்டி இப்படி மடங்கின மாதிரி வைக்கிறதா? அது இப்படி அந்த அப்படி மடங்கனமா வைக்கிறேன். ரைட் வேண்டாம், குடத்துக்குள்ள தண்ணி குடிக்கிறேன். அப்போ எல்லொண்டு வாங்கி இந்த பைப்பில் ஒரு சின்ன துண்டு வாங்கி இந்த அளவு தான்டா, இந்த அளவும் சும்மா உனக்கு பெருசாலாம் வைக்கக்கூடாது. அவங்க உள்ளுக்குள்ளே வச்ச பைப்பும் வந்து இந்த பைப் தான். அப்போ கேட்டவங்கள அதை அறுத்து வைப்போம்னு சொல்லி, அப்போ நான் சொன்ன தேவையில்லை அதை ஃபுல்லாக வச்சிருக்கோம், நாங்கள் அப்புறம் வைக்கிற முடியாது.
அதோட பைப்பு மட்டத்துல இதா இருக்கு. இது தந்தவங்களோ? ஓ இது இருந்து அப்ப இதை மட்டும் மாட்டி வச்சா சரி. இந்த அளவுக்கு பைப் மட்டும் ஒரு அரடி வேணும்னா சரி என்ன? பைப் பண்ணுவோம் நல்ல அளவு மறந்து இது நான். ஓகே, அரடி பைப் இல்ல அவங்க என்னடா தந்துட்டு போனோம். தந்துட்டு போனோம். அந்த சின்ன துண்டு பைப் இல்லாம தான் வச்சுட்டு போனோம். 2 இன்ச். அப்ப 2 இன்ச்ல அதை கொண்டு வாங்க கையோட. ஓகே, கொண்டு வாங்க. போயிட்டு நாம பைப்பையும் மாட்டிட்டு சிமெண்டையும் மாட்டிட்டு வருவோம். சரி, அப்போ போகிற மற்ற சாமானையும் பார்த்து வாங்கிட்டு வாங்க. சமைக்கிறதுக்கு என்ன ஒன்று கேட்டு பாட்டிட்டு சமைக்கிறதுக்கு என்ன 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 சாப்பாடு வேணும் உங்களுக்கு? என்ன இருந்தாலும் சரியா? இது பழஞ்சோறும் பார்க்க ஏதாவது பார்த்து வாங்கிட்டு வாடா. சமைக்கிறதுக்கு எதுவும் வாங்கிட்டு வாங்க. உங்களுக்கு தூளெல்லாம் வாங்க வேணாம். எல்லாமே இருக்கா? தூள் மீன் பண்றா, சிக்கன் பண்றா, என்ன உண்டு? என்னண்டா இவன் மறக்கறியே இல்லை கடவுளே. அதானே நான் சாப்பிட மாட்டேன். நான் நைட்டு தான் சாப்பிடுவேன். நீ ஏதாவது ஒரு மரக்கறியும் இது வாங்கிட்டு வா. மச்சம் சிக்கன் வாங்கிட்டு வா. தூள் வாங்க வேணாம். புளி உப்பு அதுகள் தேவையில்லை. தேங்காய் வேணாம். மெட்டது என்ன வெங்காயம் வேண்டியதில்லை. கருவேப்பிலை கிடந்தா வாங்கிட்டு வா. ஒரு மரக்கறியும் மீனும் எதுவும். சிவாவை சாப்பிட தானே வேணும். மீன் என்றாலும் என்ன வாங்க போகிறேன்? அரிசி புழுங்கல் அரிசி தான் தம்பியரே. புழுங்கல் அரிசி சோறு தான். அதான் நான் நைட்டு தான் சாப்பிடுவேன். ஏன்னா நான் இட்லி சாப்பிட்டு பாலும் குடிச்சிட்டு வந்துட்டேன். இனி மதிய சாப்பாடு தான் இல்லை, நைட்டு தான் நான் சாப்பிடுவேன். அப்ப சிவா புழுங்கல் அரிசி சாப்பிடுவாங்க. என்ன சாப்பிடுவோம், அது ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப நான் அரிசி போடட்டேன். தேங்காய் வேண்டி கொண்டு வா. தேங்காய் மச்சம் ஏதாச்சும் ஒரு மரக்கறி. ஓ கருவேப்பிலை. ஓகே, மத்த எல்லாம் கிடக்கு. சரியா? சரி, போமா. கயிறு தரட்டேன். கதிரை எடுப்போம், பிரச்சனை இல்லை. இதை பார்த்தீங்களா? வாசிப்போம். உண்டா வேண்டாம், அதுக்கு போய் சொன்னா. ராணியம்மா போன் எடுக்க சொன்னான். வந்த உடனே போன் எடுத்து கொடுக்க சொன்னா. ராணியம்மா இத்தாலியா? இங்கே வருங்க ஆளை எப்படி என்ன இதா உங்களோட ஆளை இப்போ யாரு எத்தனை பேர் வச்சிருக்கிறீங்க? இப்படி பூனைக்குட்டி அதில் அது கிடக்கு. எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? இப்போ ஆக்கள் கூடி இருக்கும் இப்போ மெம்பர்ஸ்? இல்லை 3 பேர் தான் இருக்காங்க. 2 பேர் தான் இருக்காங்க. ஒரு ஆளை கொடுத்துட்டு பட்டிக்குள்ள ஒரு ஆள் இருக்கிறான். போய் வாசிப்பையில் வாட்டிது? இல்லை இல்லை இல்லை. எத்தனை பண்ணுறீங்க படிக்கிறீங்க? வாசிப்பேன், ஆனால் நேரம் செல்லு வாசிக்க. கடன்னு வாசிக்க மாட்டேன். சும்மா முதலாவது வாசிக்க. இல்லை வேணாம், நீ விட்டுட்டு. ஐயோ அரிசி அடுப்பில் போடுவோம். அரிசி போட போறீங்களா? அரிசி போடுவோம். புழுங்கல் அரிசி சொல்லி சொன்னீங்க. வந்து புழுங்கல் அரிசி எது சிவப்பு அரிசியா சொன்னீங்க? இல்லை இல்லை இல்லை, மற்றது என்ன வெள்ளை அரிசி? இல்லை சாமி. அப்போ இதைத்தானே புழுங்கல்ன்றீங்க? சிவப்பரிசி தான் புழுங்கல்? இல்லை சாமி, இது சிகப்பரிசியில அவிச்சு போட்டேன். நெல்லை அவிச்சு போட்டு குத்துறது. இது நல்ல அரிசியடா உடம்புக்கும். அதுக்குள்ள என்ன வெள்ளையா இருக்கு? அது மாவு. பாட்டியோட சொத்துக்களை பாருங்களேன். பாட்டியோட பூஜை அறை. இது எங்கே பூவெல்லாம் ஆஞ்சு கொண்டு வச்சு? இங்கே மரமே இல்லையே பூ மரம். இங்கே போக வேண்டியதுதான். பூவாய போடுறீங்களா? காலையில் என்ன வேலை செஞ்சாலும் அந்த வேலை செய்யணுமல்ல. எங்கே தண்ணி இருக்கு? நீங்கள் தண்ணி இதில் தான் எடுக்கணும். அதில் அந்த இது இருக்கு. வந்தல இருந்தான் பேரே. ஆறு அந்த சின்னால எங்கே பாரு போயிட்டான் நேற்று. அவனுக்கு நான் இன்னைக்கு விளையாட்டு போட்டின்னு அடிக்கிட்டு. இப்போ இல்லையே அடி வருது. என்ன அந்த அடி வருது? எங்கட டீயோவே ஆசைப்பட்டுட்டு போறாரு. என்னண்டு? டீயோ நல்ல ஒரு டீயோடா. தங்கமான ஆளு. என்ன வந்தாரு கிவார்பதிய வந்தாரு. ஒரு சிறு பொண்ணு சிரிச்சாரு. அம்மா உங்களுக்கு குழா கிணறு மடிச்சாச்சேன்னு. ஓமையா நல்ல மனுஷன், தங்கமான பிள்ளை. ஆனால் வாழ்நாள் முழுவதும் உடையார்கிட்ட சேவகமாக இருக்கணும். அவர் சேவை செய்யணும். அப்படியா? படி விருப்பம் போல இது எங்க இருந்து எடுத்து கொண்டு வச்சுருக்காங்க?
தண்ணியை கொதிக்க வச்சு தான் அரிசியை போடுறீங்களா? ஓ அரிசி அப்படித்தான் போடணும். இது கடைசி எப்போ கட்டுல நீங்கள் இந்த கட்டு? எது இது ஏற்கனவே கட்டி இருக்கிறது, பிறகு தானே சாணி மண்ணுகள் போட்டு அதான் கட்டுறேன். அந்த கட்டி இருக்கு. இப்போ நீங்கள் எப்போ திரும்ப வந்து இந்த சாணி இதெல்லாம் போட்டு முழுகு நீங்கள்? இப்போ மொழிகி ஒரு 2 கிழமைக்கு மேலே ஆகுது. அதான் பார்த்தேன் புதுசாக இருக்கு. எப்படி ஒரு செட்டாக குரன்னு நினைக்கக்கூடாது. சொல்லுங்க. இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு போனா பிறகு இனி என்ன பார்க்க வர மாட்டீங்களா? அதான் நான் சொன்னேன் அண்டே வந்து இதுக்கப்புறம் உங்களோட வந்தா முடிஞ்சு. அட பாவி. சரி, இதுக்கப்புறம் நீங்கள் யாரோ நாங்கள் யாரோ. அப்படியா? ஆமா. என்ன எப்படி அடிக்குது? அது அந்த பெட்ரோல் கலந்துருக்கு போலடா அந்த இதில் மண்ணெண்ணெய். கவனம் பாட்டி, அதுதான் பின்னுக்கு வந்து தெரிஞ்ச நீங்கள். ஆனால் இருந்தாலும் கவனமாக இருங்க. அதான் நான் இப்போ நீங்கள் எங்கேருந்து எடுத்து நீங்கள் இதெல்லாம்? இது வீட்டுக்கு நேற்று கடையில் இந்த இந்த இதில் ஒரு கடை இருக்குது, அதில் அவங்க ஒரு பெரிய கடைண்டில்ல அவங்க இருந்துட்டு அது எப்படியும் பெட்ரோல் தான் அநேகமாக விற்கிறது. பெட்ரோல் அது இது கொண்டாந்து விற்பாங்க, அதுதான் போல இருக்குது. பெட்ரோல் தான் கூட அது இப்படி கலந்து விற்க மாட்டாங்களே. அங்கே இப்போ சிமெந்தி எடுக்க போகிற கடையில் தான் நான் வாங்குறது. அங்கே போனால் நான் கடனுக்கும் வாங்கிட்டு வந்துடுவேன், அவன் பிரச்சனையே இல்லை. பாரு, நான் விரவே ஏற்றி பறித்து போட்டேன்போ. எங்கே போகிறீங்க இப்போ? எங்கே போகிறேண்ணா? கொல்லி எடுக்க வச்சுட்டா அடுப்புக்கிட்ட இருக்க தேவையில்லை. என்ன கொல்லி பாட்டி திரும்ப சொல்லுங்க. என்ன கொல்லி இது? இது சீவுந்த, இது காயா. என்ன புது புது பேரை சொல்கிறேன். இது முதுரை. ஆனால் முதுரை அவ்வளவு நல்ல விறகு, நல்ல விறகு தான். எரிஞ்சால் சட்டி பானையெல்லாம் கறி பிடிக்கும். அதுக்கு தான் அதை இப்போ எல்லாரும் கேசரப்பில் போய் நீங்களே என் கொல்லியில் இருக்கீங்க. எனக்கு கேஸ் வேணாம், எனக்கு இவ்வளோ உதவி செய்கிறீங்களே, அதை நீங்கள் கோடிங்க கேசரப்பு இருந்தால் பாய்ப்பில்லை பாவிக்கலாம். அது வேணாம், அதெல்லாம் ஒன்றுமே வேணாம். இவ்வளவு செய்து தந்தது, இதை விட வேற என்ன செய்யணும்? என்னடா பாட்டி, நாங்கள் எல்லாரையும் மாதிரி இல்லை. நாங்கள் சொல்லிட்டோம் உங்களை கடைசி வரைக்கும், உங்களோட கடைசி காலம் வரைக்கும் நாங்கள் கூட இருக்க முடியும் சொல்லி. அதை மாதிரி நாங்கள் வருவோம் டெய்லி. நீங்கள் இதெல்லாம் முடிச்ச ஒரு வரமாட்டேன்னு நினைக்காதீங்க. இல்லை, நான் உண்மையாக இரவு நினச்சேன் 1 மணி வரும் யோசிச்சேன். நான் இவனுங்க இந்த வேலையெல்லாம் பரபரன்னு செய்கிறானுங்களே, நம்மளை இனி பார்க்க வர மாட்டானோ அப்படி யோசிச்சீங்க. ஆனால் எனக்கு உங்களோட காசுகள் பெருசு இல்லைடா. அவங்கள எடுத்து போன் எடுத்து குழப்புறது, உங்களோட ஒருக்கா குழப்பாட்டி எனக்கு நித்திரையே வராது. நாங்கள் வந்து வருவோம் பாட்டி. அதான் நேரத்தில் மற்றவங்க மாதிரி சொல்லல. அதான் நிறைய பேரை இப்போ நீங்கள் கேட்பீங்களே அடிக்கடி, நிறைய பேரை போய் சந்திச்சினீங்களே என்ன பார்க்க வாரீங்கன்னு. அதான் கொஞ்சம் அதில் இப்போ எல்லோரும் வந்து டக்குனா வந்து இந்த கூட டச் ஆக மாட்டாங்களே ஹார்ட்டுக்கு, விளையதில்லை. இந்த கூட வந்து நெருங்கி பழக மாட்டாங்க. ஆனால் பார்த்தீங்களோ உங்களோட வந்து பழகிட்டோம். அதுலேருந்து நாங்கள் கடைசி வரைக்கும் வருவோம். உங்களோட ஒரு பேரன் மரம் நினைச்சு கொள்ளுவோம். அது ஒரு கதை உள்ள இழுக்காது. ஒன்றும் ஒன்றும் இழுக்காதுரா. அவங்க பாட்டில் கிடப்பாங்க, அந்த கதிரையில் போய் கிடந்துருவாங்க. கதிரையில் இருந்திருப்பாங்க. இல்லாட்டா ஒரு நேற்று நான் விசோமடுவுக்கு போனேன்னா நம்மட இதில் செட்டாக பாருங்க. எப்படின்னா ஒரு கப் கொண்டு வச்சுட்டு அதில் வந்து இப்படி கொழுகி இருக்கா உடுப்பு. இது என்ன உடுப்பு உழவுறது கண்டு எடுத்து நீங்கள்? இல்லை, அது தங்கச்சி இங்கே என் பேத்தியார் இருந்தால, அவள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு சட்டையை அயன் பண்ணி அங்கே தூரத்தான் போய் அயன் பண்ணிட்டு கொண்டாந்து கொடுக்கணும். அப்போ கொண்டாந்தோன்னா சொல்லுவா, எல்லாம் உதறி காய விட்டுட்டு சொல்லுவா, இதை இப்படியே போட்டால் சரி வருமா, கொடியில எல்லாம் சுருங்கி போகும்னு. பொருவனுக்கு ஒரு கவர் தடி வெட்டிக்கிட்டு வா. ஆறாண்டா வேத்தியாரண்டா இவன்ட இப்போ இங்கே இருந்தபடி என் அக்கா. எத்தனை வயசு பிள்ளைக்கு? அவள் போயில்ல அந்த பையனும். அப்போ உங்களோட வீடியோலாம் பார்க்கணுன்னு சொல்கிறவ? ஓ, நேற்று சொன்னான் அவங்களோட டீச்சர் பார்க்குறவன், அங்கே இருந்த தம்பி சொல்கிறான். இந்த அரிசி இந்த கலரை பாருங்க எப்படி இருக்குது. எப்படி இருக்குது கொஞ்சம் அள்ளி வாயில் போட்டு பாரு, கட்டார்னு சத்தம் கேட்கும். இந்த அரிசி இல்லை வாட்டி அங்கே மடக்கல இல்லையா? உங்களுக்கு தான் அந்த பாரு, அந்த புளியை எடுத்து வச்சு அதையே கொண்டு போகிறீங்கல்ல. பிறகு என்ன சரி, இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு எப்போ போவேன்? அடே அம்மாச்சியை பார்க்க போகிறது இல்லையாடா நீங்கள்? அம்மாவையா? அதெல்லாம் வந்து இப்போ இதாகிடுச்சு. இனி அம்மா என்னத்தை பார்க்குற, கல்யாணம் கட்ட பிள்ளை தான் பார்க்கணும். அதுதான் இப்போ எங்கட வீட்டுகள்லையும் நடக்குது.
அப்படியே ம் கடவுளே நான் அப்படி இல்லை வாட்டி சும்மா சொல்கிறேன். எனக்கு அம்மா தான் ஃபஸ்ட், அதுக்கப்புறம் தான் ரெண்டாரு. ம் அம்மா வேணும் சாமி. அம்மா வேணுமென்று இல்லை, நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ எங்களோட அம்மா வந்து எங்களோட அம்மம்மா வந்து நல்லா பார்த்து கொண்டு வா. ம் நானும் அதை கண்ணால் பார்த்துருக்கேன். ம் அம்மம்மாவுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதுலேருந்து எல்லாமே வந்து செய்துவிட்டோம். ம் ஸோ அப்போ எனக்கு வந்து விருப்பம் எப்படி வந்து அம்மாவையும் அப்பாவையும் நான் பார்க்கணும்னு சொல்லி. ஸோ இப்போ என்ன வேலைகளுக்காக கொஞ்சம் கொஞ்சம் அங்கே தூரத்தை ஓடிச்சிட்டு, ஆனால் ஒவ்வொரு நாளும் எடுத்து கதைக்கலாம் தெரியும். அப்போ டப்பு டப்புன்னு அடிக்கும் போது கடையில் எடுத்துருவீங்க என்ன தண்ணி ஓ பிரச்சனை இல்லை. இப்போ வாரேன், செம்படுத்திட்டு வாரேன். என்ன தெரியுது? செம்படுத்திட்டு வாரேன், தண்ணி அள்ளி ஊற்ற விட்டா ஆடும் கொண்டு போய் வந்துடுவேன். அதை பற்றி கொண்டே இருக்கணும். ஆட்டு அந்த எட்டி பாருன்ட்டு என்ன மாதிரி எரியுது. அப்போ இப்போ ஒரு கணக்கில் எரிஞ்சு கொண்டு இருந்தா அது கணக்காக வரும். ஏன் நீங்கள் வெள்ளை அரிசி வாங்கிக்கிறீங்களே? அது கூடாம இது நல்ல அரிசியெல்லாம் உடம்புக்கும் நல்லது, நல்ல அரிசியெல்லாம். அங்கே இந்த அரிசி வாங்கிக்க மாட்டாங்க. ஏன் இந்த விரலாம் சாப்பிட மாட்டாங்க கேளுங்க. அதான் சொன்னோம் நான் சாப்பிட மாட்டேன், இந்த அரிசி சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன். இது நல்ல அரிசி. அவருக்கு பாரு அள்ளி இன்னைக்கு தீத்தி விடுறேன் பாரு, அடிய பாரு அவருக்கு. ஏன் உங்களுக்கு யோசனை வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சா வர மாட்டாங்க சொல்லி? ஏதோ தெரியலை, எனக்கு அப்படி ஒரு யோசனை வந்துச்சு. கேட்டுட்டீங்களா? அப்போ நான் தானே எதையுமே நேராக தானே கதைப்பேன். அப்படியே மனசுக்கு வச்சுக்கிட்டு வாடக்கூடாது. சொல்லியாச்சு அப்படி. சொல்ல போதும். ஆமாம், புகையெல்லாம் கடுங்க. சரி, ஓகே. அப்போ வந்து சமையல் வேலைக்கான முதலாவது அரிசியை வந்து வச்சாச்சு. அப்படியே வந்து தொடர்ச்சியாக அடுத்த காணொலியில் பாருங்க என்ன வாட்டி.